ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி சித்தர் பீடத்திற்கு சக்தி மாலை அணிந்து இருமுடி பயணம் மேற்கொள்ளும் சக்திகள் தங்களது இருமுடி பயணம் பாதுகாப்பாக அமைய கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான செயல்களை பற்றி வெளிச்சம் நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நாம் காணவிருக்கிறோம். சக்திமாலை விரதம் இருந்து பயணம் மேற்கொள்ளவிருக்கும் சக்திகள் பயணத்திற்கு முன்பாக தாங்கள் பயணம் செய்யவிருக்கும் வாகனம் உரிய முறையில் பராமரிக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். வாகனத்தின் ஓட்டுநர் வாகனத்தை பாதுகாப்பாக இயக்கும் திறன் பெற்றவராக மற்றும் குறிப்பிட்ட அந்த வாகனத்தில் அனுபவம் உள்ளவராக இருக்கிறாரா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். பயணத்திற்கு முன்பும் பயணத்தின் போதும் ஓட்டுநருக்கு உரிய ஓய்வு இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். பயணத்தின் போது வரையறுக்கப்பட்ட வேகத்தில் வாகனத்தை இயக்க வேண்டும். முடிந்த அளவு இரவு நேர பயணங்களை தவிர்க்க வேண்டும். வாகனத்தில் அதிகப்படியான மக்களை ஏற்றுவதை தவிர்க்க வேண்டும். வாகனங்களை நிறுத்தும் போது சக்திகள் இறங்குவதற்கு பாதுகாப்பான இடமா என்பதை உறுதி செய்த பிறகே வாகனத்தை நிறுத்த வேண்டும். குறிப்பாக நெடுஞ்சாலைகளின் ஓரங்களில் வாகனங்களை நிறுத்துவதை கண்டிப்பாக தவிர்க்கவும். மன்றங்கள் அல்லது சக்தி பீடங்களில் இருந்து வாகனங்கள் கிளம்புவதற்கு முன்பாக வாகனங்களில் சக்திகள் அமர்ந்த பிறகு வாகனத்திற்கு கண்டிப்பாக எலுமிச்சம்பழம், பூசணிக்காய் திருஷ்டி சுற்றிய பிறகு கிளம்ப வேண்டும். இதேபோல் இருமுடி செலுத்திவிட்டு மேல்மருவத்தூரில் இருந்து கிளம்புவதற்கு முன்பாகவும் திருஷ்டி சுற்றிய பிறகு கிளம்புவது பாதுகாப்பான பயணத்திற்கு வழிவகுக்கும். பயணம் கிளம்பியவுடன் குரு அம்மா 108 மந்திரங்கள், 108 போற்றி திருவுரு மந்திரங்களை குழுவாக படித்து சில நிமிடம் தியானம் மேற்கொண்டு அன்னையின் பாதுகாப்போடு பயணத்தை துவங்க வேண்டும். பயணங்களின் போது தேவையில்லாத பொழுதுபோக்குகளில் ஈடுபடுவது கூடாது. திரைப்பட பாடல்களை பாடுவது, நடனமாடுவது, அதை பதிவு செய்து சமூக ஊடகங்களில் பதிவிடுவது போன்ற செயல்கள் கண்டிப்பாக கூடாது. மேலும் உங்களின் இந்த செயல்களால் ஓட்டுநருக்கு கவனச்சிதறல் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. ஆன்மீக குரு அருள்மிகு பங்காரு அம்மா நமக்கு விட்டு சென்றுள்ள செவ்வாடை இயக்கத்தின் பெருமைகளையும் புகழையும் போற்றி பாதுகாப்பது செவ்வாடை அணிந்த ஒவ்வொரு சக்திகளின் தலையாய கடமை என்பதை மனதில் கொண்டு நாம் செயல்பட வேண்டும். மன ஒருமைப்பாட்டோடு, அன்னையின் நினைவோடு, அன்னையின் மந்திரங்களை ஜெபித்தபடி, அன்னையின் சித்தாடல்களை பேசிக்கொண்டே முழுக்க முழுக்க அன்னை ஆதி பராசக்தியின் நினைவோடு மட்டுமே பயணத்தை மேற்கொண்டு இருமுடி செலுத்தினால் தங்களது வேண்டுதல்களை அன்னை நிறைவேற்றி தருவதோடு உங்கள் பயணமும் பாதுகாப்பானதாக அமையும். இருமுடி செலுத்துவதற்கு முன்பாகவோ அல்லது இருமுடி செலுத்திய பிறகோ மற்ற ஆலயங்களுக்கோ அல்லது சுற்றுலா தலங்களுக்கோ செல்வதை தவிர்க்க வேண்டும். இருமுடி செலுத்தி என்னிடம் பெற்ற அருளை பிற ஆலயங்களுக்கு சென்று சிதற விடாதீர்கள் என்பது அன்னையின் அருள்வாக்கு. எனவே அன்னையை தரிசிக்கும் ஒரே குறிக்கோளோடு சக்திமாலை பயணம் மேற்கொண்டு இருமுடி செலுத்தி அன்னையிடம் பெற்ற அருளை நேராக வீட்டிற்கு எடுத்துச் செல்வது மிகவும் முக்கியம். மன்றங்கள் மற்றும் சக்தி பீடங்களின் பொறுப்பாளர்கள் இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு ஒவ்வொரு பேருந்திற்கும் ஒரு பொறுப்பாளரை நியமித்து அவரது கண்காணிப்பில் இந்த குறிப்புகளையெல்லாம் பின்பற்றி சக்திகளின் பாதுகாப்பான பயணத்திற்கு உறுதி செய்ய வேண்டும். அன்னை நமக்கு அருளியுள்ள ஆன்மீக நுட்பங்களை முறை தவறாமல் கடைபிடிக்க வெளிச்சம் நிகழ்ச்சியின் ஒவ்வொரு பகுதிகளையும் கண்டும் கேட்டும் பகிர்ந்தும் பின்பற்றியும் பயனடையும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்னையின் அருளால் வாழ்வில் வெளிச்சம் பெறுவோம். ஓம் சக்தி. ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் அதிகாரப்பூர்வமான மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள்.